எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணரோட இந்த உபதேசம் நமக்கு பல சூழலில் பொருத்தமாக இருக்குங்க. ஒரு சமயம் கிருஷ்ணர், பலராமர், அர்ஜுனர் 3 பேரும் ஒரு அடர்ந்த காடு வழியாக போகிறாங்க. ரொம்ப நைட் ஆயிட்டதுனால என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, விடிகிற வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல தூங்கிடலாம், விடிஞ்சதுக்கு அப்புறமா போகலாம். ஆனால் இங்கே நிறைய மிருகங்கள் இருக்கிறதுனால நம்ம 3 பேரும் ஒட்டுக்கா தூங்கக்கூடாது, தனித்தனியாக தூங்கணும். அதே மாதிரி 2 பேர் தூங்கும் பொழுது ஒருத்தவங்க கண்டிப்பாக காவலுக்கு இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி முதல்ல கிருஷ்ணரும் பலராமரும் தூங்க போறாங்க. அர்ஜுனன் தான் வந்து காவல் இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு புகை மண்டலமா வருதுங்க. அதுல இருந்து ஒரு பெரிய உருவம் வெளிப்படுதுங்களாம். பார்க்கறதுக்கே அரக்கன் மாதிரி ரொம்ப பயமா இருக்காங்களாம். அந்த அரக்கன் வந்து அர்ஜுனர் கிட்ட, அங்க தூங்குறாங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் நான் சாப்பிட போறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனா அவங்கள சாப்பிட்றதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்ஜுனர் கிட்ட கேட்குறாங்க. அர்ஜுனருக்கு பயங்கர கோபம் வருதுங்க. அந்த அரக்கனை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. போர் செய்ய செய்ய அர்ஜுனனுக்கு கோபம் அதிகமாகிட்டே போகுது. இதில் என்ன ஆச்சரியம்னா, அர்ஜுனரோட கோபம் அதிகமாக அந்த அரக்கனோட உருவமும் அவரோட பலமும் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகுதாம். ஒரு ஸ்டேஜில் அர்ஜுனரை அடிச்சுட்டு அந்த அரக்கன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. 4ல் 2வது ஜாமம் தொடங்குதுங்க. அதனால அர்ஜுனர் என்ன பண்ணுறாருன்னா, போய் பலராமரை எழுப்பிட்டு அர்ஜுனர் தூங்க போயிடுறாங்க. இப்போ பலராமர் முன்னாலேயும் அதே அரக்கன் வராங்க. அர்ஜுனர் கிட்ட சொன்னது மாதிரியே பலராமன் கிட்டையும் சொல்கிறாங்க. பலராமருக்கும் பயங்கர கோபம் வருதுங்க. அர்ஜுனர் மாதிரியே அதே மாதிரி எதிர்த்து கோபப்படுறாங்க, சண்டை போடுறாங்க. இவரோட கோபம் அதிகமாக அந்த அரக்கனோட உருவமும் பலமும் அதிகமாயிட்டே போகுது. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் பலராமரையும் அடிச்சு மயங்க வச்சுட்டு அந்த அரக்கன் போயிடுறாங்க. இந்த டைம் வந்து கிருஷ்ணரோட டைமுங்க. அவர் எழுந்து 2 பேருக்கும் காவல் இருக்காங்க. அதே மாதிரி அந்த அரக்கன் வராங்க. ஆனால் கிருஷ்ணர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அரக்கனை முத பார்க்கும் பொழுதே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த அரக்கனுக்கு தான் இப்போ கோவம் வருது. நீ ஏன் என்னை பார்த்து பயப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, உன்னோட இந்த பெரிய பல்லு, உன் உருவம் இதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரக்கனும் உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட சண்டை போடுறாங்க. கிருஷ்ணர் ஆனா அந்த புன்னகையே மாறாம சண்டை போட்டுட்டே இருக்காங்களாம். கிருஷ்ணர் சந்தோஷமா சிரிக்க அந்த அரக்கன் கொஞ்சம் கொஞ்சமா குட்டியாயி கடைசியில ஒரு சின்ன புழுவா மாறி தரையில விழுந்து நெளிறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அந்த புழுவை எடுத்து ஒரு துணியில போட்டு முடிஞ்சு வச்சுக்கிறாரு. காலையில விடிஞ்சது 3 பேரும் எழுந்து இந்த அரக்கனை பத்தி தான் பேசிக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட துணியில் முடிஞ்சு வச்சிருந்த அந்த புழுவை காட்டி, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்ட உருவம் இதுதான், நீங்கள் அதோட சண்டை போடும் பொழுது கடுமையாக கோவத்தில் இருந்தீங்க. உங்கள் கோவம் அதிகரிக்க அதோட பலமும் வடிவமும் அதிகமாயிட்டே போகுது. நான் சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டதுனால அதோட பலம் குறைஞ்சி போய் என்னோட பலம் அதிகமாயிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்ட வம்பு தும்புக்கு வரவங்க இல்லை பிரச்சனைகளை பார்த்து நம்ம கோவப்படாமல் நிதானமாக சந்தோஷமான அந்த மன நிலைமையில் அதை எதிர்கொண்டோன்னா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கும் பலராமருக்கும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.